ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ஸ்காலர்ஷிப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அதுக்கு கூகுளில் போய் படி ஃபோர் ஸ்டடி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. இப்போ இதில் இந்த செகண்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா 3 லைன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா லைவ் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இந்த ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ஸ்காலர்ஷிப் பார்த்திங்கன்னா 9th-லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஜென்ரல் கிராஜுவேஷன், ப்ரொஃபஷனல் கிராஜுவேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் என்னென்ன கோர்சஸ்லாம் ஜென்ரல் கிராஜுவேஷன், எதெல்லாம் ப்ரொஃபஷனல் கிராஜுவேஷன் அப்படிங்கிறதுக்கு அவங்களே லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு இங்கே பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி ஓப்பன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இன் எனி ஜென்ரல் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு ஹைப்பர் லிங்க் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு PDF வந்து டவுன்லோட் ஆகும். இந்த பிடிஎஃப்பில் அவங்க ஜென்ரல் கிராஜுவேஷன், ப்ரொஃபஷனல் கிராஜுவேஷன் கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறது லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டை வச்சு நீங்கள் ஜென்ரல் கிராஜுவேஷன் கோர்ஸா இல்லை ப்ரொஃபஷனல் கிராஜுவேஷன் கோர்ஸா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்காலர்ஷிப்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் ஜென்ரல் கிராஜுவேஷன் கோர்ஸ்க்கு ப்ரீவியஸ் கிளாஸில் 60% மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். உங்களோட ஆனுவல் ஃபேமிலி இன்கம் 6 lakhக்குள்ளே இருக்கணும். ப்ரிஃபரன்ஸ் கேர்ள்ஸ் சில்ட்ரனுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் 18,000. ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ப்ரீவியஸ் அகடமிக் இயரோட மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, கரண்ட் இயர் அட்மிஷன் ப்ரூஃப் அதாவது போனஃபைட் சர்டிஃபிகேட், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், இன்கம் சர்டிஃபிகேட், இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும். இதே உங்களுக்கு கீழே ப்ரொஃபஷனல் கிராஜுவேஷன் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சேம் அதே எலிஜிபிலிட்டி, ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் மட்டும் 48,000. நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த போர்ட்டலில் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஐடி பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் புதுசாக இப்போ தான் படி ஃபோர் ஸ்டடியில் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும். ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கேட்பாங்க. இல்லைனா உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டை என்டர் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் புதுசாக இப்போ தான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் இந்த க்ரியேட் அன் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட பர்சனல் டீட்டெயில், அகடமிக் டீட்டெயில் இதெல்லாம் என்டர் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த போர்ட்டலில் நம்ம அப்ளை பண்ணுற ஒரு சில ஸ்காலர்ஷிப்க்கு பர்சனல் இன்டர்வியூ அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வில்லிங்காக இருந்தால் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த போர்ட்டலில் இருந்து உங்களுக்கு ஏதாவது ஆதார் நம்பர் இல்லை ஜிபே நம்பர் கேட்டு உங்களுக்கு மெசேஜ் ஆர் மெயில் இல்லை ஏதாவது கால் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த போர்ட்டலில் இருந்து தான் கால் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஆத்தென்டிசிட்டியை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.